புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 43 தொடக்கம் 48. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். சிந்தனை: ஏன் நாங்கள் எங்கள் பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும்? ஏன் எங்களை துன்புறுத்துவோருக்காக நாங்கள் செபிக்க வேண்டும்? எமது பாவ இயல்பு கொண்ட அறிவு எமது பகைவரை எதிர்க்க வேண்டும், அவர்களிடம் இருந்து தூர விலகி நிற்க வேண்டும் என்றும், எங்களை துன்புறுத்துவோர் எமது கோபத்திற்கும் கண்டனத்துக்குமே உட்பட்டவர்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனால் இயேசுவின் இந்த கட்டளையை நாம் விளங்கிக் கொள்ள கடவுளின் அருள் எமக்கு தேவை. வாசகம் தொடர்ந்து சொல்கிறது, நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் பிள்ளைகள் ஆவீர்கள். ஒரு குழந்தை தனது தாய் தந்தையிடம் இருந்து தனது DNA-யை பெற்றுக்கொள்கிறது. அந்த குழந்தை தன் பெற்றோரைப் போலவே இருக்கும். அவர்களின் சில பண்புகளை பின்பற்றும். அவர்களின் சில பழக்க வழக்கங்களை தனதாக்கிக் கொள்ளும். இவை அந்த பிள்ளையின் நடத்தையிலும் உடல் நிலையிலும் வெளிப்படும். இந்த நிலையில் நாங்கள் விண்ணகத் தந்தையை எமது தந்தையாக கொண்டு இயேசுவின் குடும்பத்தின் உறுப்பினரானதால் நாங்களும் விண்ணகத் தந்தையின் ஆன்மீக DNA-யை பெறுவோம். அவருடைய பண்புகளை பின்பற்றுவோம். அவருடைய ஒழுக்க முறைகளை கற்றுக்கொண்டு வாழ்வோம். அல்லது போனால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டோம். இந்த உலகின் குடும்பத்தின் உறுப்பினராயிருந்து அவரவர் கடமையை செய்வது போல, உதாரணமாக அன்பு செய்தல், உதவுதல், பிரமாணிக்கமாய் இருப்பது போல இறைவனின் குடும்ப உறுப்பினராய் இருப்பதும் இன்னும் பெரிய பொறுப்புகளுடன் கூடியதேயாகும். கடவுளின் குடும்பத்தின் உறுப்பினராய் இருப்பதில் பெரும் அன்பு எதிர்பார்க்கப்படுகிறது. இயேசு எம்மிடம் இருந்து எதிர்பார்க்கும் மிக பெரியதும் இறுதியானதுமான வாழ்வு முறை என்னவென்றால், உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்பதாகும். இந்த நிறைவை நாங்கள் இறந்து தூய்மைப்படுத்தும் நெருப்பின் அனுபவத்தை பெற்ற பின்பே அடைய முடியும். ஆயினும் இந்த வாழ்க்கையில் தந்தை நாம் செய்ய வேண்டுமென்று எதிர்பார்க்கின்ற குடும்ப கடமைகளை அது ஒருபோதும் மாற்றாது. கடவுள் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கும் நிறைவு என்பது எம்மை அன்பு செய்பவர்களிடமும் எதிரிகள் என்று கருதப்படுகின்றவர்களிடமும் எம்மை துன்புறுத்துகின்றவர்களிடமும் முழுமையான அன்பு செலுத்த வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றது. எந்த அன்புக்கு கடவுள் எம்மை அழைக்கின்றாரோ அந்த அன்புக்கு எல்லை இல்லை. ஏனென்றால் விண்ணகத் தந்தை நம்மேல் வைத்திருக்கும் அன்புக்கும் எல்லை இல்லை. உண்மையான கடவுளின் பிள்ளைகள் அவருடைய ஆன்மீக DNA-யையும் அவருடைய ஒழுக்க முறைகளையும் இயல்பாகவே உரிமையாக பெற்றுக்கொள்வர்.
நிறைவான ஒழுக்க வாழ்வு எம்மை கடவுளுடனான ஒன்றிப்புக்குள் கொண்டு செல்லும். இது அனைத்தையும் கடந்த ஒரு கொடையாகும். நாம் கடவுளின் குடும்ப உறுப்பினராக இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இன்று சிந்திப்போம். இந்த கொடைக்காக அவருக்கு நன்றி சொல்வோம். கடவுளின் குடும்ப உறுப்பினராக இருப்பதனால் அவருடைய ஆன்மீக டிஎன்ஏயை கொண்டவர்களாகவும் எங்கள் பகைவரை அன்பு செய்தும் எங்களை துன்புறுத்துவோருக்காக மன்றாடியும் வருவதன் மூலம் நிறைவான வாழ்வை அடைந்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, உமது குடும்ப உறுப்பினராயிருந்து உமது ஆன்மீக டிஎன்ஏயினால் நாங்கள் வாழ்வு பெற அருள் தாரும். ஆமென்.